யோவான் 11ஆம் அதிகாரம் 42-43. யோவான் 11ஆம் அதிகாரம் 42-43. நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் இதுவரை நீ நடத்தினீர். இந்த வார்த்தையும் நீர் ஆசீர்வதியும். எங்களோடு பேசும், சபையாரோடு பேசும். ஆண்டவர் வார்த்தையை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கவனிங்கள், இங்கே இயேசு லாசருவின் கல்லறிடத்தில் வந்து அவர் சொன்னது என்னென்றால், எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறேன், அல்லேலூயா, என்று நான் அறிந்திருக்கிறேன். கவனிங்கள், இயேசு திட்ட தெளிவுமாக சொல்கிறாரு, எப்பொழுதும் நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர். இங்கு இயேசு சொல்கிறார், எப்பொழுதும் எனக்கு நீர் செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படி அவர் நிமித்தம் சொன்னேன். கவனிங்கள், இங்கு ஆண்டவராகிய இயேசு எப்பொழுதும் பிதாவுக்கு முன்பாக நிற்கிறபடினாலே அவர் வேண்டிக் கொள்வதை இயேசு பிதாவாகிய தேவன் செவி கொடுக்கிறார். இன்றைக்கி நம்ம அப்படி சொல்கிறோமா? ஆண்டவரே, எப்போதும் நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், இந்த ஜனங்க விசுவாசிக்கும்படி. அப்படி எப்படின்னா ஆண்டவர்கிட்ட பேசியிருக்கிறோமா? நம்ம எப்படி பேசியிருக்கிறோம்னா, ஆண்டவர் இதை செய்யுங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க. ஆண்டவருக்கு என்ன பண்ணுறோம்? கிளாஸ் எடுக்கிறோம். சில ஜெபத்தை பார்த்தீங்களா எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? ஆண்டவரே இதை கேளும், ஆண்டவர் இதை பண்ண, ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட அவர் எஜமானிடத்தில் எப்படி பேசுகிறார் இயேசு? நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்கிறீர், நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. என்னை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் அறியணும். இப்போ இயேசு எங்கே வந்துட்டார்? கல்லறையில் வந்துட்டார். சாதாரண கல்லறையில்ங்க, 3 கூட்டத்தார் பார்த்து நிற்குது இந்த கல்லறையில். அல்லேலூயா, அல்லேலூயா. கல்லறையில் மெழுகு வச்சு ஏற்ற இயேசு வரல. எதுக்கு வந்தார் இயேசு? உங்களை தான் கேட்குறேன், எதுக்கு வந்தார்? அவரே வாலண்டியராக வந்துட்டார். சீசை தடுக்கிறாங்க, மார்த்தால் தடுக்குது, ஜனங்க தடுக்கிறாங்க, வாலண்டியராக வந்துட்டார். இப்போ என்ன ஆகணும்? இயேசு இப்போ லாசரு வெளியே வரலாம். ஏசப்பா நிலைமை என்ன? உங்களை தான் கேட்குறேன், வசனத்தை காட்டுறேன். இப்போ இயேசு சொன்னா, இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா. ஜனங்க பார்த்து நிற்கிறாங்க. ஆண்டவர் பிதா கேட்டுக்கொண்டு இருக்கிறார், வெளியே வா. லாசரு வெளியே வராததுக்கு என்ன தடை? என்ன தடை? சொல்லுங்க, என்ன தடை? எதுக்குயா எங்களுக்கு பிரச்சனை? நீங்களே சொல்லுங்கயா, எதுக்கு தடை? லாசரு வெளியே வர்றதுக்கு என்ன தடை? நல்லா போல்டா சொல்லுங்க, ஏன் தடை? கரெக்டா சொல்லுங்க. ஆமா, நம்ம அஜய்க்கு எல்லாம் கை தட்டுங்க. அல்லேலூயா. என்ன தடை? கல்லு. இன்னைக்கு ஜனங்க இயேசு கிட்ட வராதுக்கு என்ன தடை? சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்களே. நீங்க என்ன கல்லு பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது? அல்லேலூயா. பக்கத்தில் கை குத்து சொல்லுங்க, நான் கல்லை ஆராதிக்கல, நான் உயிரோடு இருக்கிறவர் ஆராதிக்கிறேன். சில பேர் இன்னும் கை கொடுக்காம இருக்கிறீங்க. அல்லேலூயா. கையை குத்துருங்க. உங்க பேரை சொல்லி கூப்பிட்டுருவாங்க, கையை கொடுத்துருங்க. அப்படி ஒரு பயம். அப்பவும் பைபிளில் பார்த்தீங்களா, சில பேர் கையை கொடுத்துருங்க. அல்லேலூயா. என்ன தடை? லாசரு வெளியே வரத்துக்கு என்ன தடை? சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. கல்லு. இன்னைக்கு நிறைய ஜனங்களை கல்லு ஆக்கி நிற்குது பிசாசு. அல்லேலூயா. வாமா, இயேசுனை நேசிக்கிறார். வரமாட்டேன், நான் அங்கே தான் போவேன். அல்லேலூயா. மொட்டை அடிப்பேன், முடிய வளர்ப்பேன், எல்லாம் பண்ணுவேன். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க.
பிசாசுக்கு நீ எவ்வளோ இடம் கொடுத்தா பிசாசு என்ன பண்ணுவான்? உன் மேலே ஏறி உக்காந்துருவான். அல்லேலூயா. இயேசுக்கு இடம் கொடுத்தினா உன் கையை பிடிச்சி நடத்துவார். உன் கையை பிடிச்சி நடத்துவார். கண்மலையின் மேலே நிறுத்துவார். மலையை பாருன்னுவாரு. அல்லேலூயா. ஆபிரகாம் அழைச்சு சொன்னாரு, எம்மட்டு நட, அதெல்லாம் உனக்கு தரேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன தடை? என்ன தடை? இது சொல்லி முடிஞ்சிடும் பாருங்க. அல்லேலூயா. வாசிங்கள் 39ஆம் வசனம். 39. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவருடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றார். கல் எடுத்து போட்டா பிரச்சனை அங்க பிரச்சனை உங்களை தான் கேட்குறேன். இப்போ லாசரு அக்கா என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? நாருமையா. அந்த நாரக்கூடாதான் கல்லத்துக்கு போட்டுரு. உனக்குள்ள அந்த நாற்று இருக்குது, அந்த கல்லை எடுத்து போட்டுரு. ஏன்னா உன்னை சந்திக்கிறது ஜீவன் உள்ள கல்லு. உன்னை சந்திக்கிறது கண்மலை என்ற கல்லு. ஏன் பாழான கல்லு உள்ள இருக்குது. அல்லேலூயா. மாத்தா சொல்லுது, நாருமே, நீ கல்லை எடுத்து போடாத வரைக்கும் நாரும். அல்லேலூயா. 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 வேதம் சொல்லுது கல்லை எடுத்து போட்டா நாறு சொல்லுது. ஆனா விசுவாசத்தை நீ கல்லை எடுத்து போட்டினா கர்த்தர் நறுமணமா மாய்த்திடுவாரு. வாசிங்க 12:3. வாசிங்க 12:3. அப்பொழுது மரியாள் வெளியேறி பெற்ற களங்கமில்லாத நலந்தனம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் பரிமளத்தினால் நிறைந்தது. தைலத்தின் பரிமள தைலத்தினால் நிறைஞ்சிருந்தது. அல்லேலூயா. நீ இன்னும் சில கல்லு உள்ள இருக்க சின்ன சின்ன கல்லு, பெரிய கல்லு நீ தூக்கி போட்டினா கர்த்தர் உன் வீட்டுக்குள்ள ஒரு நறுமணத்தை உண்டாக்கிடுவார். அல்லேலூயா. உன் வீடு நறுமணம் ஆயிடும். சில பேர் சென்ட்லாம் போட்டுன்னு வரீங்க. என்னன்னா சென்ட், என்ன ஃபேவர்ப்பா, என்னது? அல்லேலூயா. அது 2 மணி நேரம் தான் உனக்கு கேரண்டி. ஆனால் இந்த ரட்சிப்பின் நறுமணம் உனக்குள்ள வந்துச்சுன்னா டெய்லியும் வாசனை வரும். அல்லேலூயா. டெய்லியும் வாசனை வரும். அல்லேலூயா. பிரியாணி செஞ்சா 1 மணி நேரம் வரும். ஆனா ரட்சிப்பு டெய்லியும் வாசனை வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவோடு இருந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? நீங்க 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 7-8 வாசிங்க. அதன் பின்பு தம்முடைய சீஷரை நோக்கி நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம் பாருங்கள் என்றார். சீஷர்கள், ரபி, இப்பொழுது தான் யூதர் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்துக்கு போகலாமா என்றார்கள். அல்லேலூயா. டிஸ்டர்பன்ஸ் கவனிங்க. இங்க சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே இங்க யூதேயாவுக்கு போவோம், ரபி இப்போது கல்லெறிவார்களே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் கூட போனா கல் எறிவாங்க. சொல்லுங்க, பக்கத்தில் கையை குத்து சொல்லுங்க. ஆண்டவர் கூட போனா கல் எறிவாங்க. இந்த கல்லில் மோதுகிறவன் நொறுங்கி போவான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போனால் இருக்கிற கல்லெல்லாம் தீக்கி அடிப்போம். நீ ஆண்டவரை தேடாத போது உன்னை கல் மேலே கல் வச்சு வீடு கட்டுவான். அல்லேலூயா. ஆனால் நீ ஆண்டவரை தெரிஞ்சுக்கினா கல்லை எடுப்பான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொன்னார்னா, ஒருவன் பகலிலே நடந்தால் வெளிச்சம் தனக்குள்ளே இருந்தால் இடரமாட்டான். அல்லேலூயா. வெளிச்சம் கூட இருந்தா, இயேசுவும் கூட இருந்தா நீ இடர மாட்ட. ஆனால் வெளிச்சம் இல்லைன்னா உனக்குள்ள என்ன வந்துடும்? பயம் வந்துடும். அல்லேலூயா. இயேசுவோடவே இருந்தவன் கல்லை பார்த்து பயப்பட்டான். ஆனால் இயேசுவோட இல்லாதவன் என்ன பண்ணான்? பயப்படலைங்க. வசனத்தை வாசிங்கள். நீங்கள் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் எடுத்துங்க சீக்கிரம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் நீங்கள் 55ஆம் வசனம் வாசிங்க. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். 58 வாசிங்க. அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர்கள் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி
சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய கவனிங்க, இங்கே மகிமை வானம் திறக்கப்படுகிறது. இயேசு சிங்காசனத்தை விட்டு நிற்கிறதை நான் பார்க்கிறேன்றாரு. அல்லேலூயா. எல்லாம் கல்லெறிக்க ஆரம்பிச்சான். அல்லேலூயா. ஏன்னா இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு மகிமை நீ பார்க்க ஆரம்பிச்சுன்னா இந்த உலகம் உன்னை கல்லெறியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை இரண்டாவது முறை கல்லடிக்கிறாங்க. 59 வாசிங்க. கர்த்தராகிய இயேசுவை நாவி ஏற்றுக்கொள்ளும் என்று அவனை கல்லெறிந்தார்கள். அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணும் போது கல்லெறிவாங்க. அல்லேலூயா. நீ மகிமையை பார்க்கும் போது, தரிசனத்தை பார்க்கும் போது உன்னை கல்லெறிவான். நீ ஆண்டவரை உண்மையா நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கல்லெறிவான். அல்லேலூயா. எவ்வளவு கல்லு பட்டாலும் உன் கண்ணு பரலோகத்தை பார்த்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஒருவனும் உன் மகிமையை ஒருவனை எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஒரு பாவியான ஸ்திரீ என்ன பண்ணாங்க? எல்லாரும் என்ன பண்ணாங்க? கல்லை அடிக்க ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. இப்போ அந்த பாவியான ஸ்திரீ எங்க வந்தா? எங்க வந்தா? இயேசு கிட்ட வந்தா. இப்போ இயேசு என்ன பண்ணாரு? இயேசு என்ன பண்ணாரு? ஏசப்பா கிட்ட நோட்டு இல்லைங்க, பெண் இல்லைங்க. நோட்டு இருந்தும் பெண் இருந்தும் எழுத முடியாம உட்காந்து நிற்கிறீங்க. ஆனா ஏசப்பா கிட்ட நோட்டும் இல்லை, பெண்ணும் இல்லை, கீழே எழுதுறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கீழே எழுதும்போது உங்களில் பாவம் இல்லை என்று சொல்லுகிறவன் முதலாவது. ஆண்டவர் தரையில் எழுதினாலே ஒருத்தனும் கல்லெடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, தரையில் எழுதினாரு, ஒருத்தனும் கல் எடுக்க முடியல, கல்லை போட்டுட்டு போயிட்டான். இன்னைக்கு உலகம் உன்னை கல்லெறியலாம், உன்னை துரத்தலாம், ஆனால் ஜீவனுள்ள கல்லாகி இயேசு உன்னிடத்தில் இருக்கிறார். இன்னைக்கு 3 காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். லாசருவே வெளியே வானார். இன்னைக்கு 3 காரியங்களை நம்ம வெளியே கொண்டு வர போகிறோம். பலவீனத்தை விட்டு வெளியே வா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பலவீனத்தை விட்டு வெளியே வா. 2வது, மற்றவர்களை பலப்படுத்த வெளியே வா. 3வது, சேனையை எழுப்ப வெளியே வா. சொல்ல 3 காரியம் சொல்லுங்க. பலவீனத்தை விட்டு வெளியே வா, மற்றவர்களை பலப்படுத்த வெளியே வா, சேனை எழுப்ப வெளியே வா. நீ உள்ளவே உட்கார்ந்து நிற்காத. ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு, திங்கக்கிழமை வரும்போது வீட்டுக்குள்ளே உட்காரக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை வெளியே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. வெளியே வந்த எப்படி இருக்கிறான்? லாசரு வெளியே வந்து எப்படி இருக்கிறான் பாருங்க. யோவான் 11ஆம் அதிகாரம். அவன் வெளியே வந்து வேதம் சொல்லுகிறது 11ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் வாசிங்க. மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையினால் சுற்றப்பட்டிருந்தது. அவர்கள் நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். அல்லேலூயா. ஒரு கட்டுள்ள ஒரு மனுஷன் இன்னைக்கு சத்துரு குடும்பங்களை கட்டு வைத்து இருக்கிறான். மரண கட்டு, பாதாள கட்டு, ஆசீர்வதிக்க கூடாத கட்டு, சுகமாக்க கூடாத கட்டு. நான் சொல்றேன், நீ வெளியே வா, கர்த்தர் ஆராதிக்க வா, இயேசுவை பார்க்க வா. எல்லா கட்டுகளிலிருந்து கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலை தருகிறார். அல்லேலூயா. இல்லையா நான் வர முடியாதுன்னா அந்த கட்டிலே இரு. அல்லேலூயா. அந்த கட்டிலே இரு. ஆனால் வெளியே 18 வருஷமாய் ஆபிரகாமின் குமாரத்தி பிசாசினால் கட்டப்பட்டிருந்தா, எங்க இருந்து? வீட்டிலிருந்து வெளியே வந்தா, ஆலயத்துக்கு வந்தா, ஆண்டவர் கட்ட அவுத்துட்டாரு. அல்லேலூயா. எந்த மாந்திரிகத்தாலும் எந்த மருத்துவராலும் உன் கட்டை அவிக்கவே முடியாது. ஆண்டவர் ஒருவர் மாத்திரம்தான் எல்லா கட்டுகளையும் அவிக்க. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவன் கைகளில் கட்டு, முகத்தில் கட்டு, அந்த கட்டுகளை அவிழ்த்தார். வேதம் சொல்லுகிறது இயேசுவோடு விருந்து சாப்பிட்டான். அல்லேலூயா. இயேசு விசிட்டிங் போறாரு, வீட்டில் இல்லை, ஆனால் மீண்டும் அவனை எழுப்பினார், வெளியே வானாரு. வெளியே வந்தோன்னு இயேசுவோட சாப்பிட்டு இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் காரியம், பலவீனத்தை விட்டு வெளியே வா. மார்க் 11ஆம் அதிகாரம், மார்க் 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 2ஆம் வசனம் வாசிங்க. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிராத ஒரு கழுதைக்குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். கவனிங்கள், இயேசு பெத்தானியாவிலே பவனி செல்வதற்கு இந்த மார்க்கில் கழுதை குட்டி சொல்லப்பட்டுகிறது. மத்தேயு 21:2 அங்கே கழுதையும் கழுதை குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் ஆண்டவர் சொன்னார், இதை யாருன்னா அவிழ்க்கும் போது ஏன்னு கேட்டா, இது ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லு. அல்லேலூயா.
இன்னைக்கு ஒருவேளை சில பேர் பலவீனம் உள்ள இருக்குது, வெளியே வர முடியல, விடுதலை வர முடியல. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த கட்டை விட்டு வெளியே கொண்டு வா. அல்லேலூயா. வாசிங்கள், 4ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் போய் வெளியே இருவழி சந்நிதியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அவிழ்த்தார்கள். அல்லேலூயா. வெளியே கட்டி இருந்ததுங்க, யாருமே கண்டுக்கல. என் ஆண்டவர் அதை கண்டு கட்டை விட்டு வெளியே கொண்டு வா. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? நான் பவனி சொல்லணும். இதுவரைக்கும் சத்துரு ஒரு சாபத்தீடா வச்சிருந்தான். இன்னைக்கு இதுவரைக்கும் இந்த பிள்ளைகளால் விடுதலை ஆக முடியாது, என் கணவன் மாறமாட்டா, என் மனைவி மாறமாட்டா, ஒருவேளை ஏதோ ஒரு சில போராட்டம் இருக்கலாம். என் ஆண்டவர் சொல்றார், வெளியே கொண்டு வா, அது எனக்கு வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் பவனி சொல்வதற்கு வெளியே கொண்டு வா. ஒரு காலம் ஒருவனும் ஏறிடாத ஒரு கழுதை. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்வது கட்டப்பட்டு இருந்தது. அதனால தான் நீங்கள் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்க. மத்தேயு 4:18-19. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராக பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருந்த போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாய். கவனிங்கள், பேதுருவும் யோவானும் கடலில் வலை போட்டு கொண்டிருந்தார்கள். இப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? அல்லேலூயா. என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கலாக்குவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, வலை நெட்வொர்க்கில் இருந்தாங்க. இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் நெட்வொர்க்கில் இருக்கிறாங்க, வெளியே வர முடியல. அல்லேலூயா. வெளியே வர முடியல. இவனை ஆராதிக்க வர முடியாது. நெட்டு என்ன கட்டி வச்சிருக்குது. இன்னைக்கு நெட்டு உன்னை நெட்டு போட்டு வச்சிருக்குது. ஆனால் எல்லா நெட்டும் உடைச்சு கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. இன்னைக்கு வயசானவங்க கூட நெட்டில் அடிமையாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஃபோனு கையில் குத்தவன தெரியாமல் யூடியூப் உள்ள ஓடுது. அல்லேலூயா. எனக்கே தெரியலையா, அப்படி ஓடுது நெட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், அந்த வலையை அலசி கொண்டிருந்த அவங்கள என்ன பண்ணாரு? என் பின்னே வாருங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. இப்போ பின்னாடி வந்திருந்த பேதுருவை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொல்றாரு, என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார் என்று கேட்டார். சீசர் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? எரேமியா என்று சொன்னார்கள், எலியா என்று சொன்னார்கள், தீர்க்கதரிசி ஒருவர் என்னாங்க. ஆனால் பேதுரு என்ன சொன்னாரு? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து. அல்லேலூயா. கவனிங்க, அவனை கட்டப்பட்டிருந்தான், உலகத்தின் காரியத்தில் கட்டப்பட்டிருந்தான். என் ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து அவனுக்கு வெளிப்பாடு கொடுத்தாரு. அல்லேலூயா. கவனிங்க அன்பான தேவ ஜனமே, கவனிங்க. இன்னைக்கு சில வலைகள் உன்னை சத்துரு சூழ்ந்து இருக்கிறான். ஆனால் நான் சொல்லுவேன், உன்னை வெளிப்படுத்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். நீ வெளியே வா. நீ சில காரியங்கள்ல என்ன பண்ணிருக்கிற? உள்ளே இருக்கிற. அவன் வலைக்குள்ள என்ன பண்ணுகிறான்? கட்டி இருக்கிற. ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். இங்கே பேதுரு சொல்றார், நீ ஜீவன் உள்ள தேவன குமாரனாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசேப்பை பாருங்கள். அவன் பார்த்தீங்கன்னா, அவன் தன் சகோதரால் பகைக்கப்பட்டான், குழியில் போடப்பட்டான். எல்லாருக்கும் தெரியும், நல்ல கதை சொல்லுவோம் நம்ம. அல்லேலூயா. ஆனால் அவனுக்கு ஒரு சோதனை வந்தது. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவன் பார்த்தீங்கன்னா, அந்த அநேக நாள் சென்ற பின் 38:12 ஐயா, 39:12. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சைனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை கையை விட்டு வெளியே ஓடினான். அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு. ஐயோ, இந்த பலவீனத்தில் விழமாட்டேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, பிள்ளைகளே, சில பலவீனம் உன்னை பின்தொடருகுது. ஆனால் அந்த பலவீனம் விட்டு நீ இயேசுவை நோக்கி ஓடு. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி ஓடு. அல்லேலூயா. ஐயா, எனக்கு சில பலவீனம் போராடுறேன், சில இதுக்கு டிவிக்கு அடிமையாக இருக்கிறேன், நெட்வொர்க் அடிமையாக இருக்கிறேன், சில தவறான காரியத்துக்கு என்னை பலவீனப்படுத்துது. இங்கே யோசேப்பு பாருங்க, அவன் தன் வஸ்திரத்தை விட்டு ஓடுகிறான். அல்லேலூயா. ஏன்னா அவனுக்கு ஒரு தரிசனம் இருக்குது, அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, அவனுக்கு ஒரு மேன்மை இருக்குது, அது நிறைவேற்றப்படணும். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து இருக்கிறார், உனக்கு மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. சில பலவீனத்தில் நீ இடம் கொடுத்து இருக்கிற, அந்த மேன்மை நீ இழந்துடக்கூடாது. அவன் சொல்லுகிறான் 9ஆம் வசனத்தில், இப்படி இருக்க
நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு பாருங்க, அவன் இப்படிப்பட்ட ஒரு சபை கூடி வரவில்லை, இப்படி உபதேசம் இல்லை. ஆனால் ஒன்று, என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? சில பலவீனத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம், உள்ளவே இருந்துரும். சில காரியம் உனக்கு தெரிந்த ஆண்டவருக்கு பிடிக்கல, ஆனால் நீ அதுக்கு என்ன பண்ற, இடம் கொடுத்து இருக்கிற. சில ஆசீர்வாதம் போல இருக்குது, இல்லை, கர்த்தரின் ஆசீர்வாதமே அதனோடு ஆண்டவர் ஆசீர்வச்சா உனக்கு வேதனை வராது, துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவார். ஆனால் உலக பிரகாரமான வர ஆசீர்வாதம் உன்னை வேதனைக்குள்ளாக்கும், உன்னை இன்னும் துக்கத்துக்குள்ள கொண்டு போகும், இன்னும் பிரச்சனைக்குள்ள கொண்டு போகும். அல்லேலூயா. இப்போ நீங்க சொல்றீங்க, இல்லையா நான் ஜெபம் பண்ண உடனே ஆவியானவர் என் மேல இறங்கிடுவார். அல்லேலூயா. அப்படி இறங்கிடுவாரா? பலவீனப்பட்டு ஆவியானவரே இறங்கிடுவாரா? ஒரு மனுஷன் அப்படி வேண்டிக் கொள்கிறார். வாசிங்கள் நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 16:20. அப்பொழுது அவன், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். கவனிங்கள், இங்கே சிம்சோன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் எப்பொழுது இறங்குவார்? இப்ப வேதம் சொல்லுகிறது, நீங்கள் 18ஆம் வசனம் வாசிங்க, 17ஆம் வசனம் வாசிங்க. தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, அவன் கண் கத்தியின் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் நசரேனானவன், தேவனுக்கென்று நசரேனானவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம், அதனாலே நான் பல மனுஷரை போலாவே. உள்ள இருக்கிற பலத்தெல்லாம் யார்கிட்ட சொல்லிட்டான்? சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அன்பான தேவ ஜனமே, இனி கர்த்தர் உன்னை பலப்படுத்தும்படியாக நீ பலவீனத்தில் உள்ள இருக்க, அதை வெளியே வா. அல்லேலூயா. யாருக்கு தெரியல என் பலவீனம், ஆனால் கர்த்தருக்கு தெரியும். உன் பலவீனம் தெரியும். உன்னால விட முடியாத சில பலவீனத்தை கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். வெளியே வா. இவன் சொல்றான், அவள் தன் ஆத்துமாவை எப்படி பண்ணலாம்? ஆத்துமாவை व्यसனப்படுத்திட்டாள். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நான் எப்பொழுதும் போல என்ன பண்ணுவேன், எல்லாவற்றையும் விலக்கி போட்டு உதறி போட்டு வெளியே வருவேன். முடிஞ்சுதா? வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகினதை அவன் அறியாதிருந்தான். அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு சபைக்கு வர ஆவியானவனோடு இருக்கிறாரா? இன்னைக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறாயா? அந்நிய பாஷை பேசுகிறாயா? ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறாரா? இன்னைக்கு நீ ஆராய்ச்சி பாரு. பணம் இருக்குதோ இல்லையோ, எது இருக்குதோ, ஆவியானவர் இல்லைன்னா உனக்கு விடுதலை இல்லை. தன்னை விட்டு ஆவியானவர் போனதை அவன் அறியாதிருந்தான். அடுத்த வசனம் 21 வாசிங்க. பெலிஸ்தர் அவனை பிடித்து கண்களை பிடுங்கி கொண்டு போய் 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைசாலையிலே மாவரைத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவனை கண்டு பயப்படுகிற கூட்டம் பரியாசம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. சத்துரு முதல் வச்ச கண்ணு, அவன் கண்ணை தான் பிடுங்கிட்டான். எனக்கு ஆண்டவர் உனக்கு கண்ணு கொடுத்துருக்கிறார்ல, கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டிய உன் கண்ணு டிவி நாடகத்தை பார்த்துனுக்குதா? அப்படியா? நான் பார்க்கவே இல்லையான்னு சொல்லுங்க. ஒரு அல்லையா சொல்லுங்க. நாடகமே நான் பார்க்கலையா? அல்லேலூயா. நாடகம் பார்க்கலன்னா சோத்திரம். அல்லேலூயா. நாடகம் பார்த்தினா ஆவியானவரும் கூட இல்லை. அந்நிய பாஷை பேசினா நீயே திருப்தியாக இருக்கிற, ஆனால் ஆவியானவர் திருப்தி அடைய மாட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கு பரியாசம் பண்ணப்பட்டது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 26ஆம் அதிகாரம், மத்தேயு 26ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிங்கள், 75 வாசிங்க. அப்பொழுது பேதுரு இல்ல நீங்க 69ல இருந்து வாசிங்க. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்திலே உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றார். கவனிங்கள், இங்க பேதுரு எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? இயேசுவோடு உட்கார வேண்டிய பேதுரு அரண்மனை முற்றத்தில் சேவகரோடு உட்கார்ந்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உட்கார்ந்த மனுஷன் 70ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது. ஒரு வேலைக்காரி சொல்றா, நீ இயேசுவோடு கூட இருந்தாய்.
அவர் சொல்றா, நீ சொல்லுகிறபடி எனக்கு தெரியாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, சேவல் கூவிட்டு. அல்லேலூயா. இயேசுவோடு இருந்தவன் இப்ப யாரோட உட்கார்ந்தான்? சேவகரோட உட்கார்றான். வெளியே போய் உட்கார்றான். இன்னைக்கு வீட்டுக்குள்ள உட்கார வேண்டி நீ வாசல்ல உட்கார்றியா? அல்லேலூயா. ஆபிரகாம் கூடார வாசல்ல உட்கார்ந்தான். லோத் எங்க உட்கார்ந்தான்? சோதம் பட்டணத்துல வாசல்ல உட்கார்ந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. தூதர்கள் வருந்தி கூப்பிடுறான். அவங்க சொல்லிட்டான், நாங்கள் வரமாட்டோம், உன் வீட்டுக்குள்ள வரமாட்டோம். ஏன்னா நீ உஷ்ண வேலையில தேவ பிரசன்னத்தில் நீ உட்கார்ந்துருப்பினா தேவ தூதர்கள் உன் வீட்டுக்கு வருவார்கள். தேவ மனுஷர்கள் உன் வீட்டுக்குள்ள வருவார்கள். தேவனுடைய வார்த்தை உன் வீட்டுக்குள்ள வரும். நீ தேவையில்லாத இடத்துல உட்கார்வாயினால், தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல உட்கார்வாயினால் தூதர்கள் உன் வீட்டுக்குள்ள கூட உட்கார மாட்டாங்க. அல்லேலூயா. தூதர்னா தேவனுடைய மனுஷர்கள், தேவனுடைய பிள்ளைகள். அன்பான தேவ ஜனமே, நீங்கள் 75 வசனம் வாசிங்க. 26, 75. அப்பொழுது பேதுரு சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை 3 தடவை மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக்கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். வெளியே போய் மனம் கசந்து அழுதான். வெளியே போய் சேவகரோடு உட்கார்ந்தான். வெளியே போய் மனம் கசந்து அழுதான். ஐயோ ஆண்டவரே, இந்த வசனத்தை, ஏனென்றால் நீங்கள் சொல்லுகிற வசனமே கடைசி நாட்களில் நியாயத்திற்கும், சும்மா பேசலங்க, நியாயத்திற்கும். அழுகுறான், ஆண்டவரே என்னை மன்னிச்சுங்க ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். மத்தேயு 16, 18 உன்மேல் நீ பேதுருவா இருக்கிறாய், உன்மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. உலகம் உன்னை தள்ளலாம், ஆனால் இயேசு உன்னை தள்ள மாட்டார். அன்பான தேவ ஜனமே, தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக வாழ்நாள் இயேசு உன்னை பலப்படுத்துவார். எவ்வளவு காலம் நீ உள்ளவே இருப்ப? இது ஏசப்பா பார்க்கல நினைக்காத. ஏசப்பா ஒவ்வொரு இன்ச்சா பார்த்து நிற்கிறார் உன் பலவீனத்தை. ஏசப்பா கண்டுக்க மாட்டார்ல, அது இன்ச்சா அப்படியே புள்ளி விவரமா சொல்லுவாரு. அல்லேலூயா. உன்னோடு பேசின இயேசுவின் வசனத்துக்கு நீ இடம் கொடுப்பாயனால் இன்றைக்கு கர்த்தர் அந்த குகைக்குள்ள இருந்து சத்துரு கல்லர் குகையாக்கி இருக்கிறான். ஆண்டவர் ஆலயத்துக்குள்ள போறாரு. ஆலயத்துக்குள்ள என்ன இருக்கணும்? ஆலயத்துக்குள்ள என்ன இருக்கணும்? இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ள என்ன இருக்குது? என்ன இருக்குது? என்ன இருக்குது? அல்லேலூயா. இயேசு ஜெப வீட்டுக்கு போனாரு. என்ன இல்லையா வீட்டுல? ஆராதனை இல்லையா? ஆண்டவர் சொன்னார், கல்லர் குகையா இருக்கிறது. அங்க என்ன சத்தம் கேக்குதான்? வியாபாரம் பண்ணுகிற இடமா இருக்கிறது. இன்னைக்கு உன் வீடு வியாபார ஸ்தலமா இருக்கிறதா? தேவனை ஆராதிக்கிற ஸ்தலமா இருக்கிறதா? உன் பிள்ளைகள் முழங்கால் படிட்டு ஆராதிக்கிற ஸ்தலமா மாறுதா? அல்லேலூயா. நான் சொல்றேன், ஐயா என் பிள்ளைக்காக தான் ஓடுறேன், என் குடும்பத்துக்காக தான் ஓடுறேன், தப்பு இல்லை. ஆனா உன் வீட்டுக்குள்ள ஜெபம் இருக்குதா? தேவனை ஆராதிக்க முடியுதா? உன் பிள்ளைகள் பார்க்கிறார்களா? உன் வீட்டுக்குள்ள ஒரு விடுதலை இருக்கிறதா? இரண்டாவது காரியத்தை நான் சொல்லுகிறேன். லூக்கா 21 அதிகாரம் 37, 8. லூக்கா 21, 37, 38. அவர் பகல் காலங்களில் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்து இராக்காலங்களில் வெளியே போய் ஒளிமலை எனப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். ஜனங்கள் எல்லோரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்தில் வருவார்கள். கவனிங்கள், இயேசு பகற்காலங்களில் உபதேசித்தார். ராக்காலத்தில் என்ன பண்ணாரு? வெளியே ஒலிவமனை எனப்பட்ட மலையில தங்கி இருந்தார். ஏசப்பாக்கு ஒரு கூடாரம் இல்லைங்க. நீங்க யோவான் 1 அதிகாரத்தில் பேதுருவும் அந்திரேயும் இயேசு பின்னாடி வராங்க. யோவானுடைய சீஷனா இருந்த அவர்கள் இயேசு பின்னாடி வராங்க. இயேசு சென்ற என்ன தேடுகிறீர் கேட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர்கள் உட்கார்வதற்கு நீங்கள் வாசிங்கள். யோவான் 1 அதிகாரத்தில், யோவான் 1 அதிகாரம் எடுத்துங்க. ஒன்றாம் அதிகாரம் 38 வாசிங்க. இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமா? அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவ்விடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையா இருந்தது. அல்லேலூயா. அவரிடத்துல வந்து தங்குகிறார்கள். இயேசுவை பார்த்து ஒருத்தன் கேட்கிறான், ஆண்டவர் நான் பின்னாடி வரணும் ஆண்டவரே. இயேசு என்ன சொன்னாரு? என் பின்னாடி வந்தா ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு என்ன இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது சொன்னாரா? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? நரிக்கு
ஆகாயத்து பறவைக்கு மனுஷகுமாரனுக்கு சாய்சாக்க இடமில்லை. அப்ப இயேசுக்கு அங்க என்ன இருந்தது? என்ன இருந்ததா? அல்லேலூயா. தனக்குன்னு எதுவுமே வச்சுக்காம உங்களை என்னை வாழ வச்ச ஆண்டவர். நான் தலை சாய்க்க தலைகாணி இல்லைன்னா பரவாயில்லையே, என் பிள்ளைகளுக்கு நல்ல வீடு இருக்கணும்பா. நீ வீடு இல்லைன்னு சொல்றிய, காசு இல்லைன்றிய, உனக்கு என்னைக்கு நான் குறை வச்சிருக்கிறாரா? அல்லேலூயா. இந்த மாதம் போனஸ் வரலன்னு கேட்குறிய, இந்த கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுக்கிறேன்றிய, ஒன்றுக்கு கேட்டால் 2 வாங்கி கொடுக்குறாரா இல்லையா? பலகாரம் செய்யலாண்டவரேன்னு சொன்ன உடனே யார் மூலியமாக பலகாரத்துக்கு காசு கொடுக்குறாரா? பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னோன்னே மட்டன் பிரியாணி வாங்கி தர்றாரா இல்லையா? தனக்குன்னு ஆசைப்பட்ட பஸ்கா பண்டிகையில கூட என் ஆண்டவர் சாப்பிடல, ஆனால் உன்னையும் என்னையும் நல்லா மீனும் கறியை சாப்பிட வச்சிருக்கிறார். சாப்பிட வச்சாரா? நீங்க 21ஆம் அதிகாரத்தில் இயேசுவும் படகுல போறாரு, சீசனும் படகு போறான், இழுக்க முடியல. ஆனா வந்த பிறகு சூடா வறுத்த மீன் கொடுக்குறாரு பாரு. அல்லேலூயா. சூடா அப்பம் வறுத்த மீன். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவும் கூட தான் போறாரு. ஆனா என் பிள்ளைகள் பசி தாங்க மாட்டாங்கப்பா. உங்களை பத்தி இயேசுக்கு தெரியும். 12 மணி ஆனால் பசி தாங்க மாட்டீங்க, 11 மணி ஆனாலும் நீங்கள் தாங்க மாட்டீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. இங்கு வேதம் சொல்கிறது பகலிலும் உபதேசித்தார், ராக்காலத்திலே மலையில தங்கினார். மலையில போய் தங்கி பாருங்க. அல்லேலூயா. குளிர் நடுங்குங்க, ஆனால் அந்த மலையில கூட வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வாசிங்க, லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா. ராம் முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்ம அப்படி ஜெபம் பண்றோம், நைட் பிரேயர்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் என்ன பண்றோம்? நல்லா சோத்திரம் பண்ணிட்டு பண்ணி டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு கேட்டால் நைட்டு ஃபுல்லாக ஜெபம் பண்ணோன்னு சொன்னோம். அல்லேலூயா. ஆனால் இயேசு மலையில் ராம் முழுவதும் ஜெபம் பண்றார். ஏன் தெரியுங்களா? அங்கு ஒரு அப்போஸ்தலனை தெரிந்து கொள்ள வேண்டும். பேதையா இருக்கிறான், ஒன்றும் தெரியல. அவனுக்கு சத்தியத்தை கொடுத்து இந்த சத்துருக்கள் மத்தியில் அவனை உருவாக்கி ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. அன்பான தேவ ஜனமே, நீ எப்படி எதுவும் தெரியலனாலும் என் ஆண்டவரை நீ அறிய உன்னை தேறினவராய் கர்த்தர் மாற்றுவார். 12 பேருக்கு பாட தெரியாது, சுவிசேஷம் சொல்ல தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் 12 பேரையும் கர்த்தர் பாடவும் துதிக்கவும், அல்லேலூயா, பிசாசுகளை விரட்டவும் அதிகாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன இல்லை? அல்லேலூயா. அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவ சமூகத்தில் காத்து இருக்குல்ல. அல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் வாசிங்க. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். அப்ப நீங்கள் இயேசுவிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. எப்போது வல்லமை புறப்படும் தெரியுமா? நீ ராக்காலத்தில் தேவனோடு தரிசிக்கும் போது, தேவனோடு பேசும்போது கர்த்தர் உன் சரீரத்தில் தேவனுடைய வல்லமை இறங்க செய்வார். நீங்க சொல்றீங்க, ஐயா எனக்கு ஒண்ணுமே இல்லை, ஏதோ ஒரு தனிமை, கை கால் குடைச்சல், ஏதோ ஒரு பலவீனம், சோர்வு. ராக்காலத்திலும் ஜெபிக்கிறது இல்லை, அதிகாலையும் ஜெபிக்கிறது இல்லை. அல்லேலூயா. பேர் என்னது? பேர் என்ன? கிறிஸ்தவம். அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் நாங்கள். அல்லேலூயா. பண்டிகை நாட்கள் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. சோத்திரம் கூட பண்றது இல்லை. அல்லேலூயா. சோத்திரம் கூட பண்றது இல்லை. அல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தரை நீ தேடும் பொழுது, கர்த்தரை நீ ஆராதிக்கும் போது, நான் சொல்றேன் உன் வீட்டுக்குள்ள தேவனுடைய வல்லமை புறப்படும். அது எப்படி நம்ம தேடணும்னா வழக்கத்தின்படி தேடணும். வாசிங்கள் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆட்சியின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்திலே உட்கார்ந்து அங்கே கூடியிருந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்ப நீங்கள் வழக்கத்தின்படி ஆட்சியின் அருகே போனார்கள். அல்லேலூயா. நாங்கள் வழக்கத்தின்படியே எப்படி வருவோம்? 8:30 மணி சர்வீஸுக்கு எப்படி வருவோம்? 9:30க்கு தான் வருவோம். அல்லேலூயா. எங்க வழக்கம் என்ன? நீங்க சொல்ற நேரத்துக்கு 1 மணி நேரம் கூட்டிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரெல்லாம் வழக்கமா ஜெபம் பண்றீங்க? யாரெல்லாம் வழக்கமா ஜெபம் பண்றீங்க? நான் சொல்றேன், சபையே, கடைசி நாட்களில் நீ வழக்கமாய் ஜெபம் பண்ணுவாய் என்றால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தருடைய வருகைக்கு நீ ஆயத்தப்படுத்தும். எவ்வளவு பலவீனம் வந்தாலும் தேவ சமூகத்தில் நிக்க பார்த்து. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இங்கே ஒரு ஸ்திரீ இருக்கிறாள், அவள் பெயர் லீதியாள். 14ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது
தியத்ரா ஊராலும் ரத்தாம்பர விக்கிரவளும் தேவனை வணங்குறவளுமாகிய லீதியாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வீட்டுல கடினமான இருதயத்தை கர்த்தர் திறக்க போகிறார். ஐயா, எங்க வீட்டுல என் மகனுடைய இருதயத்தை, என்னுடைய கணவனுடைய இருதயத்தை, பிள்ளையுடைய இருதயத்தை, என் மனைவியுடைய இருதயத்தை, என்னுடைய வேலை ஸ்தலத்துல சில கடினமா என்ன நடத்துறாங்க, அவனுடைய இருதயத்தை கர்த்தர் திறப்ப போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீ வழக்கமாய் கர்த்தருடைய சமூகத்தில் நீ கூடி வருவாயனால், தேவ சமூகத்தில் நிற்பாயனால், அல்லேலூயா, கர்த்தர் அந்த இருதயத்தை திறப்பார். திறப்பாரா திறக்க மாட்டாரா? எந்த மனுஷனும் அல்லேலூயா பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற ஒரு தேவன் நான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. அந்த லீதியாளுடைய இருதயத்தை திறந்த அவ சொன்னா, ஐயா எங்க வீட்டுக்கு வாங்கயான்னா. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயம் திறக்கப்படலாம் தான் இயேசு என்ன பண்ணல, வீட்டுக்கு வரல. அல்லேலூயா. சகையு வெளியே வந்துட்டான். சகையு எங்க இருந்தான்? வீட்டுக்குள்ள இருந்தான். வேதம் சொல்லுது பாவியான மனுஷன், பாவத்தோடு இருந்தான். ஆனா வெளியே வந்தான், இயேசுவை உள்ளே அழைத்து கொண்டு போனான். அல்லேலூயா. இயேசுவை வெளியே வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு அவன் எது மேல ஏறினா? எது மேல ஏறினா? மேல மரத்து மேல ஏறிட்டாங்க. ஏற தெரிதோ இல்லையோ ஏறிட்டான் பாரு. அல்லேலூயா. இயேசுவும் வீட்டுக்கு வரணும். அல்லேலூயா. அவன் சொன்னா, நாளத்தனையா நான் திருப்பி கொடுக்கிறேன். இன்னைக்கு உன் வீட்டுக்குள்ள நாளத்தனையா கர்த்தருக்கு விரோதமான காரியம் உள்ள இருக்குது. ஆனா இயேசுவும் வீட்டுக்குள்ள வந்துட்டாருன்னா அது நாளத்தனையா வெளியே போகணும். கர்த்தர் உன் வீட்டை ஆசீர்வதிக்கணும். உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இங்கே நம்ம நல்ல சுகம் இருந்தே கர்த்தரை ஆராதிக்க முடியல. ஒரு மனுஷனை பாருங்கள். நீங்கள் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார். கவனிங்க, இன்னைக்கு சில பேர் சின்ன பலவீனாலே என்ன பண்ண முடியல, சபைக்கு வர முடியல. ஆனால் பவுலும் சீலாவும் அடியன்னு அடிச்சு, பாடக்கூடாதபடி அடிச்சு, ஜெபிக்க கூடாதபடி அடிச்சாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது 25ஆம் வசனம் வாசிங்க. அவன் இப்படிப்பட்ட 25 நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் திறவுண்டது. போதுமா? கவனிங்க, இங்கு நடுராத்திரியில் அவர்கள் ஜெபம் பண்ணி பாடினார்கள். எவ்வளவு பலவீனத்தில் பாடினார்கள். கர்த்தர் அந்த இடத்தை அசைத்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், உன் வீட்டை அசைக்க போகிறார், உன் குடும்பத்தை அசைக்க போகிறார், உன் ஊழியத்தின் பாதையில் அசைக்க போகிறார். அல்லேலூயா. அவர்கள் கேட்டுக்கொண்டு இருந்தார்களாம். அந்த இடம் அசைத்த போது வேதம் சொல்லுகிறது, அங்கே சிறை காவலாளர் என்ன பண்ணா, தன்னை மாய்த்து கொள்ளும் போது அங்கே அவர்கள் சொன்ன, நீ மாய்த்து கொள்ள வேண்டாம், நாங்க இங்கே தான் இருக்கிறோம். அல்லேலூயா. 30ஆம் வசனம் வாசிங்க. அவர்களை வெளியே அழைத்து வந்து ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, உள்ளறையில இருந்த காவலாளி அவனை பாட்டெல்லாம் கேட்டு கொடுக்குறான். அப்போ கூட அவன் வெளியே வரல. ஆனால் நடுராத்திரியில் உடைந்த உள்ளத்தோடு கர்த்தர் ஆராதிக்கும் போது கர்த்தர் அந்த இடத்தை அசைக்கிறாரு. அல்லேலூயா. உள்ளே இருக்கிறவன் வெளியே வரான். வெளியே வந்து என்னமா சொன்னா, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. ஒரு சேவகருங்க, ஒரு உலகத்து மனுஷன், ஒரு லஞ்சம் வாங்குறவன், உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறவன், ஆனா கர்த்தருடைய சமூகம் அவனை அசைத்தது. சொன்னா, நான் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. நீங்கள் 33ஆம் வசனம் வாசிங்க. மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவர்களுடைய அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். கவனிங்கள், ராத்திரியில் அவர்கள் அழைத்து கொண்டு போய் காயம் கட்டி அவர்களுக்கு வசனத்தை போதித்தார்கள், போஜனத்தை கொடுத்து மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு சில காயங்கள் கட்டப்படவில்லை, சில காயத்தோடு இருக்கிறீங்க. ஆனால் ராக்காலத்தில் நீ நின்று பார், கர்த்தர் எல்லா காயங்களை கட்டி திராட்சரசம் பார்த்து உன்னை சத்திரத்தில் கொண்டு வந்து உன்னை பராமரிக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை வெளியே, அங்க உடைந்த உள்ளத்தோடு ஜெபம் பண்ணாங்க, உள்ள இருந்தவனை வெளியே கொண்டு வந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார்கள். அல்லேலூயா. அவனை காவல் காக்கிற ஒரு போர் சேவகன் பவுலுக்கும் சீலாவுக்கும் பணிவிடை செய்தார்கள். அல்லேலூயா. காரணம் என்ன? மற்றவர்களை பலப்படுத்த நீ வெளியே வா. உன்னையே நீ பலப்படுத்தல, மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணு.
திறப்புல நில்லு. சூழ்நிலை பார்க்காத, பலவீனத்தை பார்க்காத, தேவ சமூகத்தில் நின்று உன் பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூரணமாய் உனக்கு விளங்கும். அல்லேலூயா. நீ சொல்ற எனக்கு பலவீனம், என்னால் ஜெபம் பண்ண முடியலையா? இல்லை, இந்த பலவீனத்தை ஏன் கொடுத்துருக்கிறார்னா உன்னை போல அநேக பேர் பலவீனமாக வெளியே இருக்கிறான். நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அவர்களை நான் பலப்படுத்த போகிறேன். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, கையே தூக்க முடியல, காலை தூக்க முடியல, வாயை அசைக்க முடியல, ஆனால் உள்ளத்தில் ஆவியானவர் பலமான கிரியை செய்கிறார். இன்னைக்கு ஒருவேளை துக்கத்தில், காயத்தில் உங்களால் ஸ்தோத்திரம் கூட பண்ண முடியலையா? நீ அப்படி ஸ்தோத்திரம் பண்ணிப்பா. இனி கர்த்தர் உங்களை கொண்டு அநேகரை பலப்படுத்த போகிறார். அநேகரை கர்த்தர் அண்டையில் கொண்டு வர போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை கர்த்தர் நமக்கு கொடுக்கல. ஆனால் உனக்கு இருக்கிற போராட்டத்தில் மற்றவருக்காக திறப்பில் நின்றுபார். ஆண்டவர் உங்களை கொண்டு மற்றவர்களை பலப்படுத்த போகிறார். மூன்றாவது காரியத்தை நாம் வாசிக்கலாம். மூன்றாவது காரியத்தை, சேனையை எழுப்ப வெளியே வா. ஹல்லேலூயா. வாசிங்கள். எசேக்கியேல் 37 அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 37:1. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நடுவிலே நிறுத்தி. கவனிங்கள், இங்கே எசேக்கியா தீர்க்கதரிசியை கர்த்தர் ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடுவே நிறுத்தினார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் சிலது வித்தியாசமா நடத்துவார். யாருமே இல்லாத இடத்துல சுவிசேஷம் வைப்பார். ஆனா யாரையோ கர்த்தர் ரட்சிக்க போகிறார். அல்லேலூயா. என்ன கொண்டு தான் சொல்ல போறாரா? இல்ல, ஏதோ ஒரு சித்தத்தை செய்ய போகிறார். இத்தனை பேர் வரலையா நினைக்காத, கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இப்போ உங்களை கொண்டு எலும்பு பள்ளத்தாக்கில் போய் நிற்க வச்சா என்ன பண்ணியிருப்பீங்க? பேசுவீங்க. உங்களை தான் கேட்குறேன், பேசுவீங்க, யோசிப்பீங்க, இந்த எலும்பு குறித்து நான் என்ன பேசுறது? ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டிருப்பீங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, உயிரோடு இருக்கவிட்ட பேசலாம், செத்த இந்த எலும்புக்கிட்ட என்ன பேசணும்? நீ ஆண்டவர்கிட்ட அவர் என்ன சொல்கிறாரு அதை நீ கேட்டினா கர்த்தர் அங்கே ஒரு பெரிய சேனை எழுப்புவார். ஒரு பெரிய சேனை எழுப்புவார். அல்லேலூயா. 2 வசனம் வாசிங்க. என்னை அவர்களின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். பள்ளத்தாக்கின் வெட்டவெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்து போயிற்று. அல்லேலூயா. எலும்புகள் என்னாச்சு? உலர்ந்து போச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் உலர்ந்து போச்சு? ஏன் உலர்ந்து போச்சு? ஏன்? உங்களை தான் கேட்குறேன், உலர்ந்து போச்சு. மத்தேயு 13 அதிகாரம் 5 வசனம் வாசிங்க. மத்தேயு 13:5. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறு இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. அல்லேலூயா. ஏன் உலர்ந்து போகிற அனுபவம் இருக்கிறது? ஏன் உலர்ந்து போகிற அனுபவம் இருக்கிறது? ஆழம் இல்லாததினாலே. அல்லேலூயா. இவ்வளோ கத்தி பேசினாலும் ஏன் உணர்வு இல்லாமல் சில எலும்புகள் இருக்கிறது? அன்பான தேவ ஜனமே, சில எலும்புகள் ஸ்தோத்திரம்னது, அல்லேலூயானது. சில எலும்புகள் எப்படினா நீ பேசிட்டு போ, உனக்கு தானே தொண்டை கட்டிக்கும். அல்லேலூயா. நாங்கள் தான் உலர்ந்து போயிருக்கிறோமே. அல்லேலூயா. அல்லேலூயா. மண் இல்லாத கற்பாறை இடங்களில் விழுந்து மண் ஆழமாயிருந்தனால் சீக்கிரமா முளைச்சிச்சு. அல்லேலூயா. ஆனால் வெயில் ஏறின போதோ வேர் இல்லாமையால் என்னாச்சா? உலர்ந்து போயிற்று. அன்பான தேவ ஜனமே, சபையே, உனக்குள்ள என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? கார் இருக்கணும்னு சொல்றாங்க. எனக்கு காதுல காருன்னு உயுது. அல்லேலூயா. வேறா காரா? நீங்க காரை குறிச்சே பேச மாட்டீங்க ஐயா. நீ வேறு உனக்குள்ள வந்துச்சுன்னா காரு தானா வந்துடும். விசுவாசிக்கலாம் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. தேவ ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் நிறைஞ்சிருக்குது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும்னா வேறுள்ள அனுபவம் இருக்கணும். அல்லேலூயா. ஏன் அது காய்ந்து போகிறது? ஏன் காய்ந்து போகிறது? அல்லேலூயா. வெயில் ஏறின போது, வெயில் என்பது எரிச்சல், சண்டை, கோபம். சில வேளை நீங்க ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க, ஆவியானவர் வர்றாரு, ஆனா உனக்குள்ள இருக்கிற எரிச்சல்னால ஆவியானவர் துக்கப்படுறாரு. நீ ஆவியானவர் முக்கியப்படுத்த மாட்டற, உன் காரியத்தை தான் நீ முக்கியப்படுத்துற. யோனாவை ஆண்டவர் எங்க அனுப்பினாரு? யோனா போய் எங்க பட்டாரு? மீன் வயிற்றுல ஸ்ட்ரைட்டா போய் பத்துட்டாரா? ஸ்ட்ரைட்டா மீன் வயிற்றுல பத்துட்டாரா? தர்ஷிசுக்கு போக வேண்டிய கப்பல்ல போய் பத்துட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன்
நினிவேக்கு போனான். ஆனால் அவன் என்ன சொன்னான்? நினிவே பட்டணம் என்ன ஆகுது? 40 நாள் கவிழ்க்கப்பட்ட போது நிறைவேறிச்சா? இல்ல. ஜனங்கள் தங்களை தாழ்த்த போது கர்த்தர் அந்த இடத்தை, அந்த ஜனங்களை கர்த்தர் மீண்டுமாக நிற்க வைத்தார். இவனுக்கு எரிச்சல் வந்துச்சு. தெரியும், முன்னாடியே தெரியும், இந்த ஆண்டவர் இப்படி தான் பண்ணுவார், எனக்கு எதிர்க்கிற சத்துருவை கால் உழ பண்ணுவார் நினைச்சேன், வாய் கோணிக்கணும்னு நினைச்சு பண்ணேன், எல்லாமே இல்லை, அவன் நல்லா தான் இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி யாருன்னா நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் தாழ்த்தும் போது அங்கே இறக்க செய்வார். ஆனால் நீ தேவ திட்டத்தை செய்யும் போது தேவன் அவர்களை காட்டில் உன்னை மேன்மையாக வைப்பார். அவனுக்குள்ள எரிச்சல் வந்ததுனால அவனுக்குள்ள என்ன ஆச்சு? போத ஆண்டவரே, என்ன பண்ற? என்ன உயிரற்ற ஆண்டவர். அல்லேலூயா. உன்னை உயிர் எடுக்கிறதுக்கா நினைவேலேருந்து தர்ஷுக்கு ஏற வேண்டிய கப்பலை மாற்றி நினைவுக்கு கொண்டு போனாரு? இல்லையே. அல்லேலூயா. ஏனென்றால் உலர்ந்து இருக்கிறது. உலர செய்கிறது காரணம் என்ன? வெயில். அல்லேலூயா. ஆனால் உனக்குள்ள குளிர்ச்சியான தேவ சமூகம் இருக்கணும். இன்னைக்கு நல்லா குளிர்ச்சியா இருக்குது பாஸ்டர், ஆனால் வீட்டுக்கு போனோன்னா வெயில் ஏறுது. அல்லேலூயா. வெயில் ஏறுதா? அல்லேலூயா. நீ தேவ சமூகத்தில் அதை குளிர பண்ணுவாயாக. அல்லேலூயா. அப்ப எலும்புகள் அங்கே உளுந்து போகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அவனை சுற்றி நடக்க பண்ணினார். அல்லேலூயா. கவனிங்கள், நீ தேவ சமூகத்தில் பலன் அடைய வேண்டும் என்றால் நீ நடக்கணும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நீ என்ன பண்ண? இயேசு அங்கே நடந்தாரா இல்லையா? வாசிங்கள். மத்தேயு 9ஆம் அதிகாரம், மத்தேயு 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 35, 36 வாசிங்க. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். அல்லேலூயா. கவனிங்கள், அவர் சுற்றி நடந்தார். பட்டணங்கள் கிராமங்களை சுற்றி நடந்து ஜனங்கள் கட்டப்பட்டு இருக்கிறாங்க, வியாதியில இருக்கிறாங்க, சத்துரு கட்டி வச்சிருக்கிறான், மேய்ப்பனில்லாத. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு சபையை கொடுத்திருக்கிறாரா? இட வசதியை கொடுத்திருக்கிறாரா? மேய்ப்பனை கொடுத்திருக்கிறாரா? அநேகர் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போயிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்றது இயேசு மனதுருகினார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மேய்ப்பன் உங்களுக்கு இருக்கும்போது ஆடுகளை மேய்ப்பன் எங்க நடத்துறாரு? தண்ணீர் அண்டையில் நான் நடத்தணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? குட்டையில தான் போவோம் பாஸ்டர். அல்லேலூயா. தண்ணி இல்லாத இடத்துல தான் போவேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், புல்லுள்ள இடங்களில் அவர் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில உன்னை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை ஏன் உங்களுக்கு விளக்கி காட்டுறேன்னா நீ புல்ல மேயணும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ரூத்து மோவாப் தேசத்தில் இருந்தா, ஆனா எந்த வயல்வெளிக்கு நான் போவேன் என்று சொன்னால், ஆனா கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது. அது போவாசுடைய வயலாய் மாறிட்டு, வேலைக்காரியா போனவளை கர்த்தர் என்னவா மாற்றிட்டாரு? எஜமானியாக மாத்திட்டார். அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி வாழ்க்கை அற்பமா இருந்தது. அப்பா அம்மா இல்ல, எங்க இருந்தா? எங்க கஷ்டத்தோடு இருந்தா. ஆனா மொர்தெகாய்க்கு கீழ்ப்படிந்தா, பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்தா. சாதாரணமா இருந்தவளுடைய வாழ்க்கையை கர்த்தர் ராஜாத்தியா மாத்திட்டாரு. அல்லேலூயா. ஏன் உன்னை இவ்வளவு சொல்லுறேன்னா நீ ராஜாத்தியா மாறணும். சத்துரு உன்னை பார்த்து பயப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எசேக்கியா 37ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிங்கள். 4-5 வாசிங்க. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். அப்பொழுது உயிரடைவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எலும்புகளுக்கு தீர்க்க தரிசன உரை. ஏனென்றால் இவள் கால் ஊன்றி நிக்கல, இவங்க பலவீனமா இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ தீர்க்க தரிசனம் உரைத்த போது இந்த எலும்புகளுக்குள்ளே சதை வந்தது, இந்த எலும்புக்குள்ளே நரம்பு வந்தது. அல்லேலூயா. இந்த சேனைக்கு கர்த்தர் இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை பாருங்க, சாதாரண ஒரு செத்து இருந்த எலும்புக்குள்ள கர்த்தர் சேனையா மாத்துவார்னா, சரீரமும் நரம்புகளும் உயிர் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் உங்களை சேனையாய் மாற்ற மாட்டாரு? அல்லேலூயா. ஏன் இன்னும் உங்க வாழ்க்கையில சில செத்து இருக்கிற காரியங்கள்ல இன்னும் நீங்க உயிர் அடையல?
இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற உன்னை சேனையா நான் எழுப்ப போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்கள், நீங்கள் 10ஆம் வசனம் வாசிங்க. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா சேனையாய் நின்றார்கள். அல்லேலூயா. நிற்க பலன் இல்லை, உயிரற்று சரீரம் இல்லாம நரம்பில்லாத எலும்பை பார்த்து சொன்னாரு. என்ன சொன்னாரு? தீர்க்கதரிசனம் சொல்லு, சேனையா எழும்ப சொல்லு, கால் நிமிர்ந்து நிற்க சொல்லு. இன்னைக்கு தள்ளாடி வந்திருக்கிறீங்களா? என் வாழ்க்கை தள்ளாடுதியா, என் குடும்பம் தள்ளாடுதியா, நிற்க பலன் இல்லையா? இன்னைக்கு ஆண்டவர் உன்னை சேனையா எழுப்ப போகிறார். நீ நிமிர்ந்து நில்லு, கர்த்தரை நீ மகிமைப்படுத்து. ஒரு செத்த எலும்பு கூட பார்த்து தீர்க்கதரிசனம் சொல்றாருன்னா தேவன் ஆராதிக்கிற தேவ ஜனமே. அல்லேலூயா. ஆதியாகமம் 32 சொல்லுகிறது, யாக்கோபும் அவருடைய கண்கள் வாசிங்கள். ஆதியாகமம் 32 1-2 வாசிங்க, முடிக்கலாம். ஆதியாகமம் 32 1-2. யாக்கோபு பிரயாணமாய் பண்ணுகையில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள். யாக்கோபு அவர்களை கண்டபோது இது தேவனுடைய சேனை. அந்த ஸ்தலத்துக்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. அவன் பெயர் சபா விட்டு கர்த்தர் நடத்தின வழியில வந்தான். ஒரு தனி மனிதனா வந்தான். கர்த்தர் யாரா மாத்திட்டாரு? சேனையா மாத்திட்டார். ஏசா சொல்றான், யாருப்பா இந்த கூட்டம்? நீ ஒருத்தனா தானே போன, இப்ப பெருங்கூட்டமா மாத்திட்டார். அல்லேலூயா. நான் வெறுங்கையோடு போன கர்த்தர் இரு பரிவாரங்களோடு திரும்பி வர பண்ணினார். அல்லேலூயா. ஒருவேளை ஆரம்பத்தில் தலையில கல்லை வச்சு படுத்தாரு, ஆனா திரும்பி வரும்போது ஏசாக்கு முன்னாடி அணி அணியா என்ன பண்றாரு? கிஃப்ட் கொடுக்குறாரு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, வேலைக்காரிக பெருகிட்டாங்க, பிள்ளைகள் பெருகிட்டாங்க. கர்த்தர் எண்ணக்கூடாத அளவுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் யாக்கோபோடு இருந்தது. காரணம் என்ன? தேவ சேனை அவனை ஒரு எழுப்பும்படியாக அவன் தேவனோட போராடினான். இன்னைக்கு கர்த்தரோட போராடுகிறாயா? அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிறாயா? இனி கர்த்தர் ஒரு சேனையாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளே இருக்கிறது. நீ எதை குறித்து கலங்க தேவையில்லை. ஒரு எலும்புக்குள்ளே கர்த்தர் சேனையா எழுப்புவார்னா உனக்குள்ள கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னைக்கு லாசருவே வெளியே வான்னு சொன்னீரப்பா. ஆண்டவரே 3 கூட்டத்தார் அவனை பார்த்தார்கள். அவன் வெளியே எப்படி வருவான்? அவன் கட்டப்பட்டு இருக்கிறான், அவன் வீட்டுக்குள்ள இருக்கிறான், எப்படி அவன் வெளியே வருவான்? ஆனால் கர்த்தருடைய வார்த்தை லாசருக்குள்ளே வெளியே வந்து உள்ளே சென்று அவன் பலவீனத்திலிருந்து வெளியே வரும்படியாய், மற்றவர்களை பலப்படுத்தும்படியாய் வெளியே வரும்படியாய், ஒரு சேனையை எழுப்பும்படியாய் வெளியே வரும்படியாய் இன்னைக்கு எங்களோடு நீ திட்டமாய் பேசியிருக்கிறீர். இன்னைக்கு அநேக சூழ்நிலை கண்டு உள்ளே இருக்கிறாங்க, இயேசுவை நோக்கி வெளியே வர்றதுக்கு தயக்கமா இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொண்டு வெளியே கொண்டு வருவீராக. அன்னைக்கு ஆபிரகாம் வீட்டுக்குள்ளே எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, அதிசயம் நடக்காதுன்னு வீட்டுக்குள்ள இருந்தான். எனக்கு எலியேசர் போதும்னு நினைச்சான். ஆனால் கர்த்தர் வெளியே கொண்டு வந்தாரு. வானத்து நட்சத்திரத்தை பார், அவன் என்ன கூடுமானால் என்ன. அல்லேலூயா. அதை கண்டு அவன் விசுவாசித்தான். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னைக்கு என் ஜனங்கள் வெளியே கொண்டு வந்து உம்முடைய மகிமையை காண செய்வீராக, உம்முடைய மகத்துவத்தை காண செய்வீராக. தொடர்ந்து நீர் ஆசீர்வதியோ. அன்பான தேவ ஜனமே, இந்த சரீரத்தை ஆண்டோட இரத்தத்தை பானம் உங்களுக்குள்ள ரகசிய பாவங்கள், விட முடியாத பாவங்கள், விக்கிரகமான காரியங்கள், ஒருவேளை காலில் மெட்டியோ மூக்குத்தியோ பலவிதமான விக்கிரகமான காரியங்கள், ஒருவேளை நெகப்பாலிசோ அழுனாலோ லிப்டிக்கோ, ஒருவேளை நீங்கள் எதுவாக இருக்குமானால் இந்த திருப்பந்தியில் எடுக்கிற உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம்னு சொல்லியிருக்கிறது. இந்த தேவனுடைய ஆலயத்தை நாம் பரிசுத்தத்தோடு பயபக்தியத்தோடு, மனுஷனுக்காக நம்ம ஆசரிக்கலை, கர்த்தருடைய சமூகத்தில் ஆசரிக்கிற நீங்கள் வந்திருக்கிற நீங்கள் பயபக்தியோடு, இதை எடுக்காதவர்கள், நீங்கள் எடுக்கிறவர்கள் முழங்கால் படிட்டு உங்கள் இடத்தில் வரும்போது தேவ சமூகத்தை பயபக்தியோடு நீங்கள் பானம் பண்ணலாம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சரீரத்தையும் இரத்தத்தை நீர் ஆசீர்வதி. ஆண்டவரே, எங்களுக்காய் பிற்கப்பட்ட உடைய சரீரம், எங்களுக்காய் சிந்தப்பட்ட உடைய ரத்தம் ஒரு புது உடன்படிக்கையாக இருக்கிறது. இதை நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறுகள் என்று சொல்லியிருக்கிறீர். இதை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதி.
எல்லாம் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல உற்சாகத்தோட கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவருடைய சரீரமும் அவருடைய ரத்தமும் பானம் பண்ணும்படியாய் பாராட்டின கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராபாலா ஷாகாதார நாமாகாதார நாமா ஓ ரீமாமா ஷாகாராதூரா நாமாகாதாரா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் சரீரமாகியும் இரத்தமாகிய நம்மிடத்திலே கடந்து வந்து நம்மிடத்தில் வந்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் நமக்காக அவருடைய சரீரத்தை பிட்டு கொடுத்து அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி இருக்கிறார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிக்கப்படாது என்ற வார்த்தையின்படியால் நமக்காக பலியாய் நம்மை அவருடைய சமூகத்திலே அமரும்படியாய் பரிசுத்த ஸ்தலத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நம்மளை கொண்டு வந்த மகிழ பண்ணதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ராபாபா ஷாகாராதா ராபாகரா. நகரத்துக்கு புறம்பே இருந்த நம்மளை அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு வந்து அவரை ஆராதிக்கும்படியாக ஏற்ற தாழ்வு இல்லாமல் ஒரு சமநிலையில கர்த்தர் நம்மை அவரை ஆராதிக்கத்தக்கதாய் நம்மளை நடத்தி இருக்கிறாரே, நம்மளை மேன்மைப்படுத்தி இருக்கிறாரே. யூதருக்கு இருந்த முறைமையை கர்த்தர் மாற்றி நம்மையும் கர்த்தர் அந்த உறவை கொடுத்திருக்கிறார். ஒரு புத்திர சுவிகாரமா மாற்றி இருக்கிறார். நாம் நமக்கும் அந்த சுதந்திரத்தின் உரிமையை பெற்றுக் கொள்ளும்படியாக இரத்தத்தினாலே நம்மை வாங்கியிருக்கிறார். அவரே ஸ்தோத்திரிக்கிறேன். சத்துருவை மேற்கொள்ளும்படியாய் அவன் அடிபதனத்தை நுகத்தை ஆண்டவரே சத்துருவை முறிக்கும்படியாக இரத்தத்தை எங்களுக்காய் சிந்தி சரீரத்தை எங்களுக்காய் பிட்டு கொடுத்தீரே. மக்கு ஸ்தோத்திரம் அப்பா, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம். உடைய நாம மகிமைப்படுவதாக வந்த ஆராதனை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. பிள்ளைகள், வாலிபர்கள், சகோதரிகள், ஆண்டவர் பிரதர்ஸ் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் இவருடைய தயவும் பரிசுத்தாவின் அனைவரோடும் பரிசுத்தவான்கள் வருக மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.